ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் கிரேவிங்க. இது டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ சிக்கன் கிரேவிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. சிக்கன் கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி எடுத்துருக்கு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா இந்த ஆயிலில் வதங்கிக்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதோட ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் சின்னதாக மட்டும் நான் ஒரு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கு. இது கீரை தேவையில்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா முழுசாகவே கட் பண்ணாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு சேர்த்துக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழம் நம்ம சேர்த்துருக்கோம். கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த டயத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு அப்படியே சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இந்த ஆயிலே வதக்கி விட்டுடலாம். சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் இந்த டயத்தில். இப்போ சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வதங்கிருச்சு இந்த ஆயிலையே. இந்த டயத்தில் நம்ம என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கறி மசால் பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்காங்க. இந்த கறி மசால் பொடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க, மெசேஜ் பண்ணுங்கள். இதோடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சிக்கன், மட்டன், இந்த காளான் கிரேவி இதுக்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு. நம்ம வீட்டிலேயே அரைக்கணும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது நல்ல சேல் ஆகிட்டுருக்கு. டேஸ்ட் வைஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சிக்கனும் டக்குன்னு வெந்துடும். இப்போ நல்லா கொதி வந்தது பார்க்கலாம்.
இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணல. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.